யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே அப்பா துதியிலே பிரியப்படுகிற தெய்வமே ஆண்டவரே, துதி நாவை எங்களுக்கு தாங்கப்பா. துதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த 2வது ஆராதனையிலே கூட சுவாமி கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா மகிமைப்படும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் ஆண்டவரே அப்பா வெறுமையாய் திரும்பாதபடி தேவன் தாமே ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாய் நிரப்பி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே தேவ மகிமையினாலே நிறைந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரின் பெட்டகம் நம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. புதிய பாடல் கற்றுக்கொண்டு யாவரும் பாடும்படி அன்பாய் கேட்கிறோம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. யோர்தான் நதியும் விலகியது. வெட்டி சுமந்த கால் பட்டவுடன் எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன. 7 நாள் ஊர்வலம் வந்ததால். ஆமென். யோர்தான் நதியும் விலகியது. வெட்டி சுமந்த கால் பட்டவுடன் யோர்தான் நதியும் விலகியது. பெட்டி சுமந்த கால் பட்டவுடன் எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன. 7 நாள் ஊர்வலம் வந்ததால். எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன. 7 நாள் ஊர்வலம் வந்ததால். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். நாம் சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் நம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. தாகோன் விழுந்து நொறுங்கியது. வல்லமையிலிருந்து உடைந்து போனது. சாத்தானின் கிரியைகள் அழித்திடுவோம் சர்வ வல்லவர் பெட்டி சுமப்பதால். ஆமென். தாகோன் விழுந்து நொறுங்கியது.
வல்லமை இழந்து உடைந்து போனது. தாகோன் விழுந்து நொறுங்கியது, வல்லமை இழந்து உடைந்து போனது. சாத்தானின் கிரியைகள் அழித்திடுவோம், சர்வ வல்லவர் பெட்டி சுமப்பதால். சாத்தானின் கிரியைகள் அழித்திடுவோம், சர்வ வல்லவர் பெட்டி சுமப்பதால். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம் நாம் சுமந்திடுவோம். இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் நம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாமலே நீர்வழி நடத்திடும் கர்த்தரின் பெட்டி, நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தால். ஆமென். வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாமலே நீர்வழி நடத்திடும் கர்த்தரின் பெட்டி. வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாமலே நீர்வழி நடத்திடும் கர்த்தரின் பெட்டி. நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தால். நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தால். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம் நாம் சுமந்திடுவோம். இயேசுவின் நாமம் கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் நம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. அல்லேலூயா. கர்த்தரின் பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. நம்ம இந்த காலத்தில் நம்ம இயேசுவை சுமக்கிறது தான் அந்த காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கையை சுமந்தோம். ஆனாலும் இயேசு நம்மளோட இருந்துட்டா எரிகோ போன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, யோர்தான் போல நதி எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அப்புறப்படுத்திடுவார். ஆமென். தொடர்ந்து இந்த சரணத்தை பாடுவோம். யோர்தான் நதியும் விலகியது, பெட்டி சுமந்த கால்பட்டவுடன். யோர்தான் நதியும் விலகியது, பெட்டி சுமந்த கால்பட்டவுடன். எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன, 7 நாள் ஊர்வலம் வந்ததா. எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன, 7 நாள் ஊர்வலம் வந்ததா. சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம் நாம் சுமந்திடுவோம். இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி
நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம் நாம் சுமந்திடுவோம், இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். இரண்டாவது பாடலாக இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். யாவரும் உணர்ந்து பாடுவோம். பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். ஆமென். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். பலியோ சத்தியமோ ஜீவனோ நானே. பலியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஆமென். உள்ளங்கையில் நம்மளை ஆண்டவர் வரைஞ்சி வச்சிருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில்
பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவகிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளிவு செய். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. நான் சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வலியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வலியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வலியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வலியோ சத்தியமோ ஜீவனோ நானே. அல்லேலூயா. கரங்களை தட்டி நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமென். மூன்றாவது பாடலாக இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், பார்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். ஆமென்.
தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிரியின் படையம்மை சூழும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடல் செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். ஆமென். எதிரியின் படையம்மை சூழும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே,
நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு பாடலை பாடுவோம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழும் ஐயா. யாவரும் உணர்ந்து பாடுவோம். காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. நீர் சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. தகப்பனே, உம்மிடத்தில் தகன பலியானேன், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை தகன பலியாய் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, மை சோத்தரிக்க எங்கள் மேலே ஒரு அக்னியை இறக்கி விடுங்கப்பா. ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பரிசுத்த அக்னி, ஆண்டவரே, ஒரு விடுதலையின் அக்னி, ஆண்டவரே, எங்கள் மேல் ஆண்டவரே இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே, உம் பீடத்தில் நான் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள்,
ஆண்டவா முன் வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா பலவீனங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறோம் சாமி. பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களப்பா. வேண்டாத அத்தனை பலவீனங்களை இந்த வேலையில் எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவர் எங்கள் பலவீனங்களை எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் சாமி. அது மீண்டும் தலை தூக்கக்கூடாது சாமி. ஆமென். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழும் ஐயா. சுகந்த வாசனையா முகந்து மகிழும் ஐயா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தர் உம் குரல் கேட்கணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்களை தூய்மையாக்குங்க அப்பா. ஆண்டவரே உண்மையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே எங்கள் காதுகள் எல்லாவற்றையும் திறந்தருளுங்கப்பா. அனுதினமும் உம்முடைய குரலை கேட்கணும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட காதுகள் திறக்கட்டும் சாமி. கட்டப்பட்ட அத்தனை காதுகள் திறக்கும்படியாய் ஜெபிக்க அனுதினமும் உம்முடைய குரலை கேட்க உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய குரலை மாத்திரம் நாங்கள் கேட்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கண்கள் தூய்மையாகும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். என் கண்கள் தூய்மையாகும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தர் உம் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தர் உம் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா உகந்த காணிக்கையாய் ஆண்டவரே அப்பா இந்த வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே உமக்கு உகந்த ஆண்டவரே அப்பா சுகந்த வாசனை எங்கள் வாழ்க்கை மலரட்டும் சாமி. கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் கண்கள் எல்லாம் உம்மை பார்க்கட்டும் சாமி. எங்கள் காதுகள் உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் செவிகளை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. மீதமுள்ள காரியத்தை உடைய கரங்களை வைக்கிறேன். நீரே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நாம் யாவரும் நின்றவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 96ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 730. சங்கீதம் 96 வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதை நிறைவும் முழங்குவதாக. நாம் யாவரும் சேர்ந்து வசிக்கலாம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத வசனங்களுக்காக கரலை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய சில முக்கியமான அறிவிப்புகள். இன்று இரவு சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர் மீட்டிங் நடைபெறும். நாளை திங்கட்கிழமை முதல், நாளை 8ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 21 நாட்கள் உபவாச ஜபமானது காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி ஆகிய இரு வேளைகளில் நடைபெறும். விசுவாசிகள் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெற்று வந்த சீசத்துவ பயிற்சி தற்காலிகமாக நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 21ஆம் தேதி நம் சபையில் வைத்து வேத வினா போட்டி நடைபெறும். இதற்கான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி சுபப்பிரியா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நான் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து வந்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும்படி உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி கஸ்தூரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து எனது சம்பள உயர்வை கொடுத்து எனக்கு சம்பள உயர்வை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி பேபி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். எனது மகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 11ஆம் வகுப்பில் நல்ல குரூப் எடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மற்றும் நான் வேலை செய்யும் இடத்தில் ஷோகேஸ் கிளாஸ் என்னால் உடைந்து விட்டது. ஆனாலும் எந்த ஒரு நஷ்ட ஈடும் வாங்காமல் எனது முழு சம்பளத்தையும் கொடுத்தனர். தேவன் செய்த அற்புதத்திற்காக நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி அனிதா அவர்கள் சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினம் என் கணவர் வேலைக்கு செல்லும் பொழுது பைபாஸ் ரோட்டில் கார் ஒன்று இடித்து விபத்து நேரிட்டது. இதிலே என் கணவருக்கு ஒரு தீங்கும் நேரிடாமல் அவர் ஜீவனுக்கு ஒரு சேதமுமின்றி கர்த்தர் என் கணவரை பாதுகாத்தார். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரை நம்புகிறவன் சியோன் பர்வதத்தை போல் என்றும் அசையாமல் நிலைத்திருப்பான் என்ற வசனத்தின்படி கர்த்தர் என் கணவரை பாதுகாத்தார். ஜெபித்த ஊழியருக்கு சபையாருக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி ஜாய் அவர்கள் சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் பேருந்தில் வீடு திரும்பும்போது கால் பிசைந்து விழுந்து விட்டேன். சிறு காயமுமின்றி ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சுதா அவர்கள் சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களாக கிட்னி ஸ்டோன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். இதை குறித்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து வந்தேன். ஊழியக்காரரும் சபையாரும் ஜெபித்தார்கள்.
கடந்த வாரம் 10 mm ஸ்டோன் தானாக வெளியே வர உதவி செய்தார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். திருமண அறிக்கை ஒன்று. திருமண வீட்டார் வந்திருப்பீங்கன்னா எழுந்திச்சு நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியை சார்ந்த திரு கே தனசேகர் டி மேரி அவர்களின் குமாரன், சமாதான அசெம்பிளி சபையை சார்ந்த டி கார்த்திக் என்கிற சாமுவேல் என்கிற மணமகனுக்கும், சேலம் மாவட்டம் தாதுகாப்பட்டி பகுதியை சார்ந்த எஸ்ஜே துரை டி சங்கீதா அவர்களின் குமாரத்தி, சமாதான அசெம்பிளி சபையை சேர்ந்த டி ஜான்சிராணி என்கிற மணமகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்பதற்கு ஏதேனும் நியாயமான காரணம் இருந்தால் சபை போதகருக்கு தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் முதலாம் திருமண அறிக்கை. அமர்ந்து கொள்ளுங்கள். நமது சபையைச் சேர்ந்த சகோதரி சௌமியா அவர்கள் படித்த கல்லூரியில் பிஎஸ்சி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரேங்க் ஹோல்டராகவும் மற்றும் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் வாங்கவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவர்களை கனப்படுத்தும்படியாக ஒரு சிறிய பரிசினை வழங்கும்படி சபை போதகரை அன்புடன் அழைக்கிறேன். நம் யாவரும் கரங்களை தட்டி சகோதரி சௌமியா அவர்களை வாழ்த்துவோம். நன்றி நன்றி. சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாய் வந்திருப்பேன் என்று சொல்லுவீர்கள் இருப்பீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருப்பேன்னு சொன்னீங்கன்னா எந்திரிச்சு நிற்க. உங்கள் கரங்களில் ஒரு புதிய வருகையாளர் படிவம் கொடுக்கப்படும். அதை நீங்கள் வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்து விட்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய சண்டே ஸ்கூல் அதற்காக நாம் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஞாயிறு பள்ளிக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டை கத்த நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சண்டே ஸ்கூலில் ஆண்டவரே இன்னும் அநேக ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கத்த நீர் நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைங்க சண்டே ஸ்கூலில் இருப்பாங்கன்னு சொன்னால் கர்த்தர் அவர்களை ஞானத்தினால நிரப்பணும், வசனத்தினால நிரப்பணும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்பா சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் கர்த்தர் வளர கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயதிலேயே ஆண்டவரே தவறான காரியங்களுக்கு நேராய் கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சாமி. ஆண்டவரே அவர்களை எல்லாம் கர்த்தர் நீங்க திருப்புங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அவங்களோடு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஆண்டவரே சபைக்கு அழைத்து கொண்டு வரணும். ஆண்டவரே ஜீவனுக்கு எதுவான பாதையில கொண்டு வரணும் சாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் ஆண்டவரே நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்குள்ளாய் விதைக்கிற விதை ஆண்டவரே அது வளர்ந்து கனி கொடுக்கிறதாய் மாறட்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா விசேஷமாக சண்டே ஸ்கூலுக்கு அநேக டீச்சர்ஸ் ஆண்டவரே அவர்களை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா அந்த டீச்சர்ஸை எல்லாம் கர்த்தர் நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படி வசனத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே சண்டே ஸ்கூல் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கெல்லாம் கர்த்தர் விசேஷித்த ஆண்டவரே கிருபைகளை தேவனீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆமென். சண்டே ஸ்கூல் அநேக தேவைகள் இருக்கிறது. கர்த்தர் தேவைகளை சந்திக்கணும். ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்கு யூபிஎஸ் வாங்கணும். ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்கு மானிட்டர் வாங்கணும் அப்பா. ஆண்டவரே கர்த்தர் சண்டே ஸ்கூலை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் நடக்கிற இந்த ஆராதனை போலவே சண்டே ஸ்கூல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு ஆண்டவரே ஆராதனை செய்யணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல கர்த்தர் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நாம் கர்த்தருக்காய் கொடுக்க இருக்கிறோம். நம் கரங்களில் காணிக்கை தசமபாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை தசமபாகங்களை எல்லாம் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்று வசனம் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் கூட நாங்கள் ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிற காணிக்கை ஆண்டவரே சிறந்ததை கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. கத்த நீர் ஏற்று அங்கீகரிங்க ஆண்டவரே. செய்கிற தொழில் வியாபாரம் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை பார்க்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் கொடுக்க கர்த்தர் கரங்களை பலப்படுத்துங்க. எல்லா வீண் செலவுகளுக்கும் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் விலைக்கு காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவில்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமீன். இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நம்பி புதிய மாதத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Praise the Lord. ஆமீன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த இரண்டாவது ஆராதனையிலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கட்டும். ஆமீன். கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவாராக. ரெண்டாவது சர்வீஸ் வரவங்களுக்கு நிறையா உத்தரவாதம் இருக்கிறது. என்று சொன்னால் உங்கள் பக்கத்தில் சேர்ஸ் நிறையா காலியாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வேறு ஃபஸ்ட் சர்வீஸ் வரவங்க ரெண்டாவது ஆராதனைக்கு வரணும் அப்படி ஜெபிக்காதீங்க. கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை நமக்கு தருவாராக. ஆண்டவரை அறியாமல் ஆண்டுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் லட்சக்கணக்கான ஜனங்கள் தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்த பாரம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். ஆமென். கர்த்தர் அநேக அற்புத ஜீவனுள்ள சாட்சிகளை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். விசேஷமாக நேற்று இந்த வாரத்தில் மட்டும் ஆண்டவர்
காலையில் ஃபஸ்ட் சர்வீஸில் 2 டிவிஷன் லீடர் சாட்சி சொன்னாங்க. இப்போ 3வது சர்வீஸில் மூணு டிவிஷன் லீடர்களை கர்த்தர் அற்புத சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். நல்லா கொஞ்சம் பலத்தோடு தான் கையை தட்டலாம். பிரைஸ்ல சந்தோஷத்தோடு ஆண்டவர் பாதுகாத்து கிருபையாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அமாவாசை அன்னைக்கு டெலிவரன்ஸ் ப்ரேயர் காலையில் பெண்களுக்கு மாத்திரம் நடந்துச்சு. சாயங்காலம் டெலிவரன்ஸ் ப்ரேயரில் ஆண்டவருடைய கரத்தை நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. அசுத்தாவிகள் இங்கே தானாக ஓடி வந்தது. ஆமேன். அது இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னோன்னே போச்சு. அல்லேலூயா. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை தான் நீங்களும் நாடும் உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்தில். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த பாடல் வரிகள் மூலிமா கர்த்தர் முதல் துவக்க ஜெபத்திலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசிக்கொண்டே வருகிறார். ஆமென். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் கர்த்தாவே நீர் எனக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் அவைகள் பெரியதாய் இருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். விசுவாசிக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில் அப்படி செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சண்டே ஸ்கூலுக்காக ஒரு யூபிஎஸ் வாங்கணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெபத்துக்கு வரவங்களுக்கு தெரியும். எப்படியாவது ஒரே ஒரு பேட்ரி அந்த வாங்கி நாங்கள் நமக்கெல்லாம் நல்ல யூபிஎஸ் இருக்கிறது. ஸ்டேஜுக்கு தனி யூபிஎஸ் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தனி யூபிஎஸ் இருக்குது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு யூபிஎஸ் இல்லை. அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரே ஒரு யூபிஎஸ் வாங்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். ஆனால் திடீர்னு நேற்றைய தினத்தில் ஒரு நம்முடைய சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் எங்கள் சர்ச்சுக்கு எங்கள் ஆஃபீஸில் 5 kV யூபிஎஸ் வச்சுருக்குறோம், அதை நாங்கள் இப்போ பயன்படுத்தலை, அதனால் அதை பாதி விலைக்கு நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாதி விலை 40,000 ரூபா. ஆனால் ₹1 கூட கொடுக்கல. கர்த்தர் யூபிஎஸ் இங்கே கொண்டு வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிறவர். இந்த சபை சண்டே ஸ்கூலுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாக இருக்கிறது. ஆமென். நம்ம சர்ச்சு தேவையை மட்டும் இல்லை, கர்த்தர் உங்கள் தேவையும் சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். மீதம் எடுக்க உதவி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம சின்ன சின்ன காரியங்களில் ஜெபம் பண்ற கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமாக தான் அல்லேலூயா சொல்லாம. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்க்குற இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம சன் ஆடியோஸ், நம்ம ரெகுலராக நம்ம சர்ச்சுக்கு போடுற ஆடியோ, அவங்க ஸ்பீக்கர். அது ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறனால நம்மளுதுன்னு நினைக்க வேண்டாம், எப்போ கேட்பாங்களோ அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். அதற்காக இன்னொரு வார்ஃபெடல் ப்ரோ இல்லைனா QSIயில் ஒரு ஸ்பீக்கர் 33,000 ரூபாய். அந்த ஸ்பீக்கருக்காக அதை என்னுடைய ஹோம் பேஜில் வச்சு நான் ஜெபிச்சுட்டு வரேன். கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரம் திடீர்னு ஒரு குடும்பம் வந்தாங்க. இந்த ஸ்பீக்கருக்குன்னு நாங்கள் 15,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் அந்த தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து கொண்டே வருகிறார். சீக்கிரத்தில் வாங்கி அதுக்கும் ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு அமெரிக்காவிலேருந்து காசு வரல, எங்கேருந்தும் வரல. ஆண்டவரே நமக்கு ஆதரவாக இருக்கிறார். அவரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், மீதம் எடுக்க உதவி செய்கிற ஆண்டவர். ஆமென். இவைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் தனி ஜெபங்களிலே ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமென். இந்த ஜூலை மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுறவங்க இருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நீங்கள் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜூலையில் பர்த்டே, வெட்டிங் டே. எல்லாரும் கண்களை மூடி நாம் இவர்களுக்காய் நிற்கிறவர்களுக்காய் நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எழும்பி நிற்கிற இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா இந்த நிற்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. நல்லா கரங்களை தட்டி அவங்கள வாழ்த்துங்க. பக்கத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கையை கொடுத்து அவங்கள வாழ்த்தலாம், அவங்களுக்கு கிரீட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். கர்த்தர் நல்லவர். தேசத்துக்காய் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். யாருமே ஜெபிக்கிறது இல்லைன்னு நல்லா தெரியுது. யாருமே ஆமேன்னு சொல்ல. பரவாயில்ல, உண்மையா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேசத்துக்காக என்ன பண்ணும்? ஜெபிக்கணும். நமக்காக அமெரிக்காவிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ஜெபிக்க மாட்டாங்க. இந்த சேலத்துக்காக ஜெபிக்க யார் தான் ஜெபிக்கணும் சொல்லுங்க? நான் தான் ஜெபிக்க வேண்டும். நாம் தான் ஜெபிக்கணும். இந்தியாவுக்காக ஜெபிக்கணும். இந்த கடைசியை வசனம் 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நீதியாய் நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார். ஒரு ஜெபத்தை போல ஒரு பாடலை தேசத்துக்கு காரியங்களை நினைத்து நாம் பாடலாம். ஹல்லேலூயா. மணவாட்டியாகிய சபை ஆண்டவரை நோக்கி, மணவாளனாகிய இயேசுவை நோக்கி, மாரநாதா சீக்கிரமாய் வாரும். நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. அநியாயம் அதிகமாச்சு, நியாயம் நீதி தொலைஞ்சு போச்சு. அநியாயம் அதிகமாச்சு, நியாயம் நீதி தொலைஞ்சு போச்சு. வியாதி வறுமை பெருகி போச்சு, அன்பும் காணாம போச்சு. நீங்க வந்தாத்தான் ஒரு முடிவு வரும். நீங்க வந்தாத்தான் நல்ல விடிவு வரும். நீங்க வந்தாத்தான் ஒரு முடிவு வரும். நீங்க வந்தாத்தான் நல்ல விடிவு வரும். இயேசுவே வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. கடவுள் பயம் குறைந்து போய்விட்டது, மனசாட்சி மறைந்து போய்விட்டது, இதயம் முழுவதும் இருண்டு போயிடுச்சு. அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே நீங்க வாங்க. கடவுள் பயம் குறைஞ்சு போச்சு, மனசாட்சியும் மறைஞ்சு போச்சு. கடவுள் பயம் குறைஞ்சு போச்சு, மனசாட்சியும் மறைஞ்சு போச்சு. இதயம் முழுதும் இருண்டு போச்சு, இல்லம் இல்லாம போச்சு. நீங்க வந்தாத்தான் ஒரு முடிவு வரும். நீங்க வந்தாத்தான் நல்ல விடிவு வரும். நீங்க வந்தாத்தான் ஒரு முடிவு வரும். நீங்க வந்தாத்தான் நல்ல விடிவு வரும். இயேசுவே வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. இயேசுவே வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. ஆண்டவரே உமக்கு
மறையனும் நிம்மதி மறந்திட வேண்டும். தீமை ஒளியனும் நன்மை நதியாய் ஓடனும். பாவம் ஒளியனும் நீதி நினைத்திட வேண்டும். மரணம் மடியனும் ஜீவன் நிரந்தரம் வேண்டும். நீங்க வந்தாத்தான் ஒரு முடிவு வரும். நீங்க வந்தாத்தான் நல்ல விடிவு வரும். நீங்க வந்தாத்தான் ஒரு முடிவு வரும். நீங்க வந்தாத்தான் நல்ல விடிவு வரும். இயேசுவே வாங்க. எல்லாரும் கேட்கலாமா? உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. இயேசுவே வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சபையில் கொடுத்துருக்கிற நல்ல கீபோர்ட் பிளேயர்ஸ்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் 4 பேரை கொடுத்துருக்கிறார். ஆமென். சாம், சங்கர், டேவிட், அருண், இன்னும் அநேகரை கர்த்தர் மறைமுகமாக கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். மூலம் ப்ராக்டிஸில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. ஆமென். நேற்றைய தினத்தில் ஆனந்த் பிரதருக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னோடனே உடனடியாக தரன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தாங்க. போனோம். கர்த்தர் அங்கே திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் நம்முடைய சபையின் பிள்ளைகளை கர்த்தர் அங்கே வச்சுருந்தார். அவங்க எல்லாம் ஓடோடி வந்து இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு உதவி செய்தார்கள். எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28, 29 வசனங்களை நாம் திருப்பலாம். 680ஆம் பக்கம் சங்கீதம் 28, சங்கீதம் 18, 28, 29 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் வாசிக்கலாமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவம் ஏறக்குறைய 150 சங்கீதங்கள் இருக்கிறது. அதில் 70 சங்கீதங்களுக்கு மேலாக கர்த்தர் தாவீதை எழுதுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். 73 சங்கீதங்கள் தாவீது எழுதியிருக்கிறார். ஆமென். 150ல் 73 சங்கீதங்களிலே கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார் என்று தாவீது எழுதின அநேக சங்கீத பாடலுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் தாவீது எழுதி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின பாடல்கள் இன்றும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொன்னால் பல தலைமுறைகளுக்கு, பல 1000 ஆண்டுகளுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னு சொன்னால், தாவீது கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்தார். ஹல்லேலூயா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் யோசித்து ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல, அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இந்த 18ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் இதெல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. முழுசாக ஏறக்குறைய 50 வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் 46ல் கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அல்லேலூயா. பாஸ்டர் ஆல்ட்ரின் இன்னும் அநேகர் இதிலிருந்து பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு நன்றி உள்ள சங்கீதம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார். 16ஆம் வசனத்தில் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஹல்லேலூயா.
இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. ஒரு சேனைக்குள்ள பாயிறதுன்னா சும்மா லேசான காரியம் இல்லை, ஒரு பெரிய சேனை நிற்கிறது. இங்கே தாவீது தனி மனிதன் நின்று கொண்டு சொல்லுகிறான், உம்மாலே நான் இந்த சேனைக்குள். அப்படியே சேனை இந்த பக்கம் அப்படியே ஓரமாக நடந்து தப்பிச்சு உயிர் தப்பிச்சா போதும் அப்படி போயிடுவேன். அல்லேலூயா. அப்படியா சொல்றாரு? உம்மாலே ஒரு சேனைக்குள் வா பாய்ந்து போவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க பாயலனாலும் பரவாயில்ல, ஒரு அல்லேலூயாவாவது சொல்லாமே. அல்லேலூயா. இது தாவீதுடைய வாழ்க்கை. இந்த சங்கீதத்தை 18ஆம் சங்கீதம் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், தாவீது எழுதின 73 சங்கீதங்களில் கடைசி சங்கீதம் இந்த 18ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தோட பேக்ரவுண்ட், எப்போ தாவீது இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று இருக்கிறது. என் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் இந்த அதிகாரத்திலே தாவீதுடைய பாடல்கள் இருக்கிறது. 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:30ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து போவேன். யார் பாய்ந்து போவா அப்படின்னு சொன்னா, சிறுத்தை பார்த்திருப்பீங்கன்னு தெரியும். அது எப்படின்னா பாய்ந்து போகும். ஆமென். அப்படி தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார். நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். 2 சாமுவேல் 23 முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த முன்னாடி அவருடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்பதாக தாவீது அவருடைய ஆயுஸ் நாட்கள் பூரணமாயிருந்தது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிறோம், கர்த்தர் தாவீதுடைய வாய்ஸ் நாட்கள் தீர்க்காயுசு நாட்கள் என்று இருக்கிறது. ஆங்கிலத்திலே full of days என்று இருக்கிறது. வேதத்திலே சில பதங்கள் சில வார்த்தைகளை ஆவியானவர் திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். தீர்க்காயுசு full of days என்கிறதான பதத்தின் அர்த்தம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே 70 ஆண்டுகள் தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே அவர் உண்மையுள்ளவனாய் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே அவர் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உற்று நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் எந்தெந்த காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்து பாதுகாத்தார் என்கிற காரியங்களை யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். தீர்க்காயுசு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்கள், துக்கமான நேரங்கள், நண்பர்கள், நல்ல நண்பர்கள், பகைவர்கள், நல்ல நாட்கள், துக்கமான நாட்கள், அரண்மனை வாழ்க்கை, குகையின் வாழ்க்கை, பள்ளத்தாக்குகள், மலைகள், வெற்றி, தோல்வி, இவைகள் எல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் அங்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது உண்மை, கர்த்தர் நம்மை அபிஷேகித்து உண்மை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சில காரியம் மட்டும் இல்லை, இவைகள் எல்லாம் கலந்து மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் தாவீது உற்று கவனித்து சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், இதுவரை கர்த்தர் என்னை கொண்டு வதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆடுகள் பின்னாடி போய்கொண்டிருந்த என்னை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய சொந்த தகப்பனாலும் மறக்கப்பட்ட தாவீது அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலில் என் குடும்பம் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நீர் மனுஷனை மண் என்று நினைவு கூறுகிறேன். எத்தனை அருமையான வார்த்தைகள் அவர் சொல்லுகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்
பாய்ந்து போனேன். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது. அந்த எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் இதுவரைக்கும் என்னை நடத்தியிருக்கிறார். அதை தான் நம்முடைய சாட்சியும். கர்த்தர் இந்த 6 மாதங்கள் எத்தனையோ முறை நம்மை எத்தனையோ பள்ளத்தாக்குகள், மேடுகள், எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இங்கே உட்கார வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் நன்றி உள்ளவளா இருக்கிறீங்க? நன்றியா இருக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் என்னை இதுவரை கொண்டு வந்தவர், எபினேசர், எல்ரோஹி என்னை காண்கிறவர், யெகோவா சிட்கேனு என் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் எனக்கு போதுமானவர். கர்த்தர் என்னை இதுவரை கொண்டு வந்தா. தாவீது சொல்லுகிறார், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, மனிதர்கள் வந்தார்கள், சொந்தக்காரர்கள் என்னை பகைத்தார்கள், என்னுடைய மாமனார் என்னை கொலை செய்ய என்னை எத்தனைத்தார், என்னுடைய மகள் தவறால் நடத்தப்பட்டார். இத்தனையும் தாண்டி வர கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இத்தனை சேனைகள், எத்தனையோ சேனைகள், எத்தனையோ போராட்டங்கள், அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் என்று சொன்னார். நீங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியா, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. ஞானத்தை தருகிற ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் தோற்று போகிறவன் அல்ல. நான் உம்மாலே சேனைக்குள் பாய்ந்து அந்த பக்கம் வெளியே தைரியமாய் வந்து, கர்த்தரே எனக்கு ஆதரவாய் இருந்தா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் எனக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், என் சத்துருக்கு முன்பதாக என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற ஆண்டவர். ஏதோ பொழைச்ச, ஏதோ வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஒரு சேனைக்குள் பாய வேண்டும். எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், பள்ளம் மேடுகள் வரலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தரே நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இதுவரை நடத்தினவர், தொடர்ந்து நம்மை நடத்த போதுமானவர். சேனைக்குள் பாய்ந்து அந்த பக்கம் வராரு. அப்புறம் வந்து பார்த்தா மதில் இருக்கிறது. மதிலின் அனுபவங்கள். ஆண்டவர் சொல்றாரு, மதிலின் அனுபவத்தை நான் தாண்டும்படி உன்னை கரங்களை பிடித்திருக்கிறேன். அல்லேலூயா. உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற மதிலை தாண்டுகிற மாதமாய் கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக மதில் எதை குறிக்கிறது? தடையை குறிக்கிறது. தடைகளை தாண்டி வருவதற்கு கர்த்தர் உங்களை உந்தி தள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிலாம் நடக்காது. நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன், நீங்கள் உட்காந்துருக்கலாம். அல்லேலூயா. இல்லை, கர்த்தர் என்ன அடுத்த நிலைமைக்கு கொண்டு போற என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் மதிலை தாண்ட உதவி செய்வார். உலகத்தில் இருக்கிற மதில்கள் பெருசா இருந்தாலும் அதை விட என் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. இங்கே ஒலிம்பிக்ஸில் பார்த்துருப்பீங்க, ஓடி வந்து ஒரு பெரிய பார் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய குச்சி கோல் இருக்கும், அதை தாண்டி அந்த பக்கம் போவாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மணிக்கு ப்ரோக்ராம்னா 5:30 மணிக்கு அவசரமாக எந்திரிச்சு அப்படியே ஓடி போய் குதின்னா அவங்க ஓடி வந்து அவ்வளோ பெரிய மதிலை தாண்ட முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன தேவை? ட்ரைனிங், ப்ராக்டிஸ். அல்லேலூயா. அதுக்கு என்ன தேவை? பயிற்சி தேவை. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்க, பயிற்சி தேவை, ப்ராக்டிஸ் தேவை. ஆண்டவர் தாண்ட கை பிடிச்சிருக்கிறாரு. ஆனால் நமக்கு என்ன தேவை? ப்ராக்டிஸ் தேவை. அல்லேலூயா. சர்ச்சு பாட்டு பாடுற இடம் மட்டும் இல்லை, ப்ராக்டிஸ் கொடுக்குற இடம். அல்லேலூயா. அந்த ப்ராக்டிஸ் டைமை தான் இப்போ அறிவிப்பில் சொன்னாங்க. கேட்டிங்களான்னு தெரியலையே. 21 நாள் ப்ராக்டிஸ் நமக்கு நடக்க போகுது. காலையில் 5:30 மணிக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. நல்ல உற்சாகமாக முழிச்சு வரவங்க 5:30 மணிக்கு வாங்க. சாயங்காலம் 7:30 மணிக்கு ப்ராக்டிஸ் நடக்க போகுது. 21 நாள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். கர்த்தர் 21வது நாளிலே அநேக மதில்களை தாண்டுகிறவர்கள் இங்கே சபையில் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அநேக வருடங்களாக என் மதில், என் வாழ்க்கையில் இருந்த மதில்களை கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் 21 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து புதுபலன் அடைந்து மதிலை தாண்டுகிற அனுபவம். அநேகருக்கு வேலையில் தடை,
பிஸ்னஸில் தடை, வாழ்க்கையில் தடை, இதெல்லாம் தடை மதிலை குறிக்கிறது. ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்தவர், உண்மை உள்ளவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு அவருடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாள் என்று அவருக்கு தெரிந்த பொழுது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் யாக்கோபுடைய வாயிலே ஆவியானவர் போடுகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23. அநேகரை அவர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். எல்லா பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மணியும் ஆனான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, யாக்கோபை குறிக்கொண்டு கர்த்தர் யோசேப்புக்கு சொன்ன தீர்க்க தரிசனம், அநேக வில்வீரர் மனமடிவாக்குவார்கள், சொந்த சகோதரர்கள் பகைப்பார்கள், அவர்கள் அவரை தூக்கி அடிமையாய் வியாபாரம் செய்வார்கள். அங்கே போன இடத்துல அங்கேயும் மனமடிவு. உண்மையாய் வேலை செய்கிறான், பரிசுத்தத்தை பாதுகாக்கிறான். அந்த பாதுகாத்து நிமித்தமாக ஜெயிலிலே போடுகிறார்கள். சிறைச்சாலையின் அனுபவம். ஒரு நாள் 2 நாள்ல 13 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே தன்னுடைய பரிசுத்த பாதுகாத்து கொண்டு மற்றவர்களுக்காய் உற்சாகப்படுத்துகிற யோசேப்பு அங்கே அந்த கூட இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறான். அவர்களும் மறந்து விடுகிறார்கள். மறுபடியும் மனமடிவு. ஆனாலும் கர்த்தர் யோசேப்பை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 22வது வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், அவன் செடிகள் சுவரின் மேல் படர்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தடைகளை தாண்டி போகிற அனுபவத்தை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். தடைகளை தாண்டுகிற அனுபவம், பதில்களை தாண்டுகிற அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை இந்த காலை நேரத்தில் கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க இப்படிலாம் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. விசுவாசி கர்த்தர் என்னை கொண்டு செய்வா, நான் மதில்களை தாண்டுகிற நாட்கள் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறவங்க எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தோக்கிற கூட்டத்தில் ஆண்டவர் என்ன பேச வைக்கல, ஜெயிக்கிற கூட்டத்திடத்தில் கர்த்தர் பேச வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறனால உங்க பேலனை பார்த்து சொல்லாதீங்க, உங்க பேங்க் பேலன்ஸை பார்த்து சொல்லாதீங்க, கர்த்தரே எனக்கு ஆதரவாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கலாம், என் குடும்பம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். அவர் என்னை கரம் பிடித்திருக்கிறார், எனக்கு மான் கால்களை தந்திருக்கிறார். நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன், மதிலை தாண்டுவேன். என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, சூழ்நிலை தடுத்து நிறுத்த முடியாது, பிசாசு தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என்னை கரம் பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இதுவரை கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. தாவீது சொன்னான், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பின்னாக நடக்க செய்தார். எல்லாம் செய்து வந்தாலும் அவங்க சொன்னாங்க, உன்னை எங்களுக்கு வெள்ளை பூண்டு வெங்காயமும் கிடைக்க மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் வானத்தின் மன்னாவை தருகிறார். ஆனால் அவங்களோ எகிப்தினுடைய நினைவாகவே இருந்தாங்க. அவங்க வாயை திறந்து பேசினா எகிப்து எப்படி வெள்ளை பூண்டு சாப்பிட்டா அந்த ஸ்மெல் வருமோ, அந்த மாதிரி அவங்க வாயிலிருந்து துர்நாற்றத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுடைய வாயை கர்த்தர் கழுவ விரும்புகிறார் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா. நீங்கள் மவுத் வாஷ் போட வேணாம், ஆண்டோடைய வசனத்தை போட்டு வாஷ் பண்ணுங்க. அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க, மாறாக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இதுவரை நடத்தின ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறார், அவர் எனக்கு ஆதரவாய் வந்து நிற்கிறார். சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவா, அவரால் எல்லாம் ஆகும். மற்ற
மற்ற என்ன நடக்குமோன்னு பார்ப்பாங்க. ஆண்டவர் கூட இருந்து நடத்தி கொண்டு போவா, அதிசயங்களை பார்க்க வைப்பாரு. இந்த மதில் ரொம்ப பெரிய மதில், இதை தாண்ட முடியாது அப்படி சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்புடைய கொடிகள் அந்த மதிலை தாண்டி தான் போகும். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களை பார்த்து கர்த்தர் இந்த காலை நேரத்தில் மதில்கள் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, தடைகள் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வாய்களை திறந்தா ஆசீர்வாதமான வார்த்தைகள். கர்த்தர் என்ன நடத்திருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இதுவரை நடத்தினவர் போதுமானவர் என்று விசுவாசமான வார்த்தைகளை சொல்லணும். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. தாவீதோடு கூட இருந்த ஆண்டவர் 70 ஆண்டுகள் தாவீது அவருடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் தாவீது கர்த்தரை விடலை. ஹல்லேலூயா. கர்த்தரை விடுற மாதிரி இல்லை. எல்லா சூழ்நிலையும் தனிமையான உணர்வுகள், தனிமையான காரியங்கள், சோர்வின் காரியங்கள் எத்தனை தாவீதை வந்து தாக்கினாலும் ஹல்லேலூயா தாவீது தான் மேற்கொண்டார், தாவீது தான் ஜெயித்து வந்தார். ஏன் தெரியுமா? கர்த்தரோ ஆதரவாய் இருந்தார். அதனால தான் தாவீது சொன்னாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். சேனை பிரச்சனைகளை குறிக்கலாம். நீங்க நினைக்கலாம் பிரச்சனை என்னவா முடியும். நான் சொல்ற ரிசல்ட் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடித்திருக்கிறவர் உண்மை உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனமாற அவர் மனிதன் அல்லவே. ஓ ஹல்லேலூயா. விசுவாசிங்க வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நாளை தினத்திலிருந்து காலையில சாயங்காலம் 2 நேரத்தில் ஒரு நேரத்தில் வந்து நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். கர்த்தரின் மதில்களை தாண்ட பண்ண போகிறார். அநேக திருமண தடைகளை உடைக்கிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை வைத்திருக்கிறார். அநேகருடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுகிற மாதம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறங்கு. சும்மா இருக்க வேண்டாம். யார் வாய் சும்மா இருக்க வேண்டாம். நாம் சும்மா இருப்பதற்காய் வரவில்லை, மாறாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகு உம்மால் ஆகு, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஓ ரகதர பாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, இந்த துதி போதாது. இன்னும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம் தேவனிலே அன்பு கூறுவோம். ரபதர பாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே. அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. இந்த காலை நேரத்தில்
ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறவர். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தினாலே நாம் ஒரு சேனைக்குள்ளே பாய போகிறோம். ஏனென்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே, அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடினாலே, கர்த்தரை எனக்கு பக்கத்தில் என் வலது பார்சலை அவர் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஓ ரிதா ரக்கபபபபப ரிதா ரக்கபபல ஷக்கரதுலவரபா. கனிதரும் திராட்சை செடியாக கொடியாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறதுக்காக ஓ தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே நாங்கள் பாய போகிறோம். நாங்கள் பதுக்கி இருக்கிறவள் அல்ல, நாங்கள் பயந்திருக்கிறவள் அல்ல, நாங்கள் விலகி ஓடுகிறவள் அல்ல. என் தேவனுக்காக எலும்பி சேனைக்குள்ளே பாயத்தக்கதாக ஒரு பராக்கிரமசாலியாக ஓ அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிகிறது என்று சொன்னீரே. ரிக்கா பாபா பல துரபலபரபா ஊரிதா ரக்கபலபா. தள்ளாட முடங்கால்களை திடப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிதா ரக்கபபபபா. என்னமாக முடியுமோ, இது என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து தேவ சித்தத்தின் மையத்தில் நம்மை நடத்தி ஒரு பராக்கிரமசாலியாக தேவனுடைய சேனையாக எழும்பத்தக்கதாக தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் புறப்பட்டு போவோம். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே ஓ ரிதா ரபா ஷகரது ரபா எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், அமாவாசை ஜெபத்திலே கட்டவிழுக்கு ஜெபத்திலே அநேக அசுத்தாவிகள் ஓடி வரும், விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை செய்து முடித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் இங்க துதி எழும்பிக் கொண்டே இருக்கும். கீழே நடந்து போகிற அசுத்தாவிகள் அவர்களிடமிருந்து அவர்கள் இந்த இடத்தை கடக்க முடியாமல் மேலே வந்து ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆவிகள் வெளியே போகும்படிக்கு ஆண்டவர் இங்க பலத்த செய்களை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. சாதாரணமான வேலையை செய்வதல்ல, அசாத்தியமான காரியங்களை செய்வதற்காகவே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியரை ஆயிரங்களுக்கு லட்சங்களை பயன்படுத்துங்கப்பா. அக்கினி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. கேட்கிற எங்களை விறகாக மாற்றுவீராக. கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். காலையில் இல்லைன்னா சாயங்காலம் 2 நேரத்தில் ஒரு நேரம் வந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை மதிலை தாண்டுகிறவர்களாய் மாற்றுவார்.